வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வசந்தம் செய்திகளோடு. முதலில் தலைப்புச் செய்திகள். புலிகளை தடை செய்து பிரபாகரனுக்கு மரண தண்டனை வழங்கிய இந்தியா தற்போது இலங்கை மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டுவது நியாயமற்றதென பிரதி அமைச்சர் முரளிதரன் தெரிவிப்பார். பிக்குமாரை படுகொலை செய்த சந்தேக நபர்கள் ஒரு சில மடத்தியாலங்களில் போலீசாரால் கைது. நாட்டுக்கு எதிரான சதி முயற்சிகளை முறியடிக்க சகல தரப்பினரும் ஒன்றிணைய வேண்டும் என அரசியல் முக்கியஸ்தர்கள் வேண்டுகோள். ரோஹித பாஷனவின் நாட்டுக்கு எதிரான சூழ்ச்சிகளுக்கு புலிகளின் ஒளிநாடாவே சாட்சி. பிரான்சின் யூத பாடசாலை மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் தொடர்பட்ட அல் கைதா உறுப்பினரை தேடி பிரான்ஸ் போலீசார் வலைவிரிப்பு. இனி விரிவான செய்திகள். எல்டிடி அமைப்பை தடை செய்து பிரபாகரனுக்கு மரண தண்டனை வழங்கிய இந்தியா இலங்கை மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டியிருப்பது அநீதி என பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்தார். பயங்கரவாத யுத்தம் எங்களது நாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருந்த பொழுது அனைத்து மேற்கத்திய நாடுகளும் தான் இங்கிருந்த விடுதலை புலி இயக்கத்தை பயங்கரவாதிகளாக முதலாக தடை செய்தார்கள். அதில் முதலாக இந்திய அரசாங்கம் தான் விடுதலை புலி இயக்கத்தை ஒரு பயங்கரவாத இயக்கமாக தடை செய்தார்கள். அவை உலகத்திலே இறுதியாக தடை செய்த நாடு இலங்கை தான், இலங்கை அரசாங்கம். ஏனென்றால் இது ஒரு உள்நாட்டு யுத்தம் என்ற காரணத்திற்காக பல வாய்ப்புகளை இலங்கை அரசாங்கம் அவர்களுக்கு வழங்கி வந்தது. விடுதலை புலிகளுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இதை ஒரு தீர்வை கொண்டு வருவது. ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் போன காரணத்தினால்தான் இறுதியாக அவர்களும் இலங்கையிலே பயங்கரவாதிகளால் தடை செய்யப்பட்டு அந்த யுத்த முடிவு கொண்டு வரப்பட்டது. இதற்கு சர்வதேச சமூகம் அன்று அனைத்து நாடுகளும் ஒன்று திரண்டு நின்று எங்களுக்கு ஊக்கப்படுத்தினார்கள் இந்த பயங்கரவாத பிரச்சனையை முடிக்கும்படி. ஜெனீவா சூழ்ச்சிகளுக்கு எதிராக வர்த்தக சமூகத்தினரும் கைகோர்த்துள்ளனர். இலங்கைக்கு எதிரான சர்வதேச சூழ்ச்சிகளுக்கு எதிராக தனியார் வர்த்தகர்கள் நேற்று கொழும்பில் உள்ள தாமரை தடாகத்தின் எதிரில் பாரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போதைய அமைதி சூழ்நிலையில் தங்களது வர்த்தக நடவடிக்கைகளை எவ்வித தடையுமின்றி முன்னெடுத்துச் செல்ல முடிந்துள்ளதாகவும் இதனை சீர்குலைப்பதற்கு சர்வதேசத்திற்கு இடமளிக்கப் போவதில்லை என்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வர்த்தகர்கள் தெரிவித்தனர். நாடெங்கிலும் இருந்து ஏராளமானோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். மனித உரிமைகள் மீறல் எதுவும் இடம்பெறவில்லை. மக்களின் எண்ணத்தையே முப்படைகள் நிறைவேற்றினர். மனித உரிமை குற்றச்சாட்டை வாபஸ் வாங்கி மக்கள் பெற்ற சுதந்திரத்தை அனுபவிப்பதற்கு வாய்ப்பளிக்குமாறு சர்வதேசத்திடம் நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம். எமக்கு வாழும் உரிமையை பெற்றுத் தருமாறும் நாங்கள் சர்வதேசத்திடம் கேட்டுக் கொள்கின்றோம். ஜெனீவா மனித உரிமை மாநாட்டில் இலங்கைக்கு எதிராக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள போலியான குற்றச்சாட்டுகள் வன்மையாக கண்டிக்கத்தக்கதென அரசியல் முக்கியஸ்தர்கள் தெரிவித்துள்ளனர். உலக நாடுகளில் வளமுள்ள நாடுகளில் அவர்கள் தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக ஒவ்வொரு நாடுகளிலும் உள்ளூர் கலவரங்களை ஏற்படுத்தி தாங்கள் அங்கே சென்று அங்குள்ள மக்களை குழப்பி தங்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக் கொள்வதற்காகவே சில நாடுகளிலே அக்கறை காட்டினார்கள். மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டில் ஆக கூடுதலான அக்கறை வைத்த ஒரு ஜனாதிபதி. எதுவாக இருந்தாலும் நேரே பேசி தீர்க்கக்கூடிய வல்லமை உள்ளவர். எப்பொழுதும் நாடு முழுக்க அபிவிருத்தி கண்டிருக்கின்றது. இந்த வல்லரசு நாடுகள் இலங்கையின் தமிழ் மக்களுக்கு ஏதோ பெற்றுத் தருவதாக பாசாங்கம் செய்து கொண்டு நமது நாட்டை குழப்புவதற்கு எத்தனைக்கிறார்கள். எந்த நாட்டில் அவர்கள் காலடித்து வைத்தார்களோ அந்த நாடுகள் எல்லாம் சீனா பின்னப்பட்டுத்தான் இருக்கிறது. இன்று உலக வல்லரசு நாடுகளுக்கு ஒரு தேவை இலங்கையிலே வந்திருக்கிறது. இலங்கையின் வளத்திலே அவர்களின் கவனம் திரும்பி இருக்கிறது. இலங்கையின் முன்னேற்றத்திலே கவனம் திரும்பி இருக்கிறது. இலங்கையின் தலைமைகள் மீது பொறாமை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பிரச்சனையை முடிப்போம் என்ற நம்பிக்கை எங்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது. இதை தொடர்ந்து கட்டி காக்க வேண்டிய பொறுப்பு எங்கள் மக்களுடையது எங்களுடைய என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. எங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாங்கள் பேசியாக இருக்கிற அமைச்சர்களை அதிகாரிகளை அழைத்து பேசிப்பித்துக் கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு நாடு பூராக வம்பித்து கோரித்திருக்கின்ற கலாச்சாரம் எங்களுக்கு தேவையில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஒருமைப்பாட்டுக்கு சவால் வருகின்ற அனைத்து விதமான முயற்சிகளையும் எதிர்ப்பதுடன் மனித உரிமைகளையும் ஜனநாயக விடுதலைகளையும் பேணி காப்பதற்காக உள்நாட்டு பொறுமுறைகள் மேலும் வலுப்படுத்த வேண்டும் என அரசாங்கத்துக்கு இம்மாநாடு பரிந்துரை செய்கிறது. ஜெனீவா மாநாட்டிலே இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கும் அந்த தீர்மானத்தை
கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இலங்கைக்கு எதிரான இப்படியான பிரேரணை மூலமாக எமது நாட்டின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குவதற்கான முயற்சிகளாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். உண்மையிலே சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் யுத்த காலத்துக்கு பின்பு இன்று ஐக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஐக்கியத்தை ஒரு சீர்குலைக்கும் ஒரு முயற்சியாகத்தான் நான் இந்த ஜெனீவா பிரேரணையை நான் பார்க்கிறேன். இந்த நாட்டின் இன பிரச்சனைக்கான தீர்வை காண வேண்டுமானால் அது இந்த நாட்டில் எமது ஜனாதிபதியினூடாகத்தான் அந்த இன பிரச்சனைக்கான தீர்வை காண முடியுமே ஒழிய வெளிநாட்டு அழுத்தங்கள் மூலமாக இன பிரச்சனைக்கான தீர்வை ஒருபோதும் காண முடியாது. இப்படியான பிரேரணை மூலமாக எமது நாட்டின் உள் விவகாரங்களில் தலையிட்டு இன நெருக்கடியையும் இன பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி குளிர்காய செய்ய முயற்சிகள் முயன்று வருகிறது. இதை நான் முழுமையான முறையிலே வன்மையாக நான் கண்டிக்கிறேன். இந்த ஐக்கிய நாடுகள் சபையும் மேற்கத்திய நாடுகளும் இந்த நாட்டிலே இடம்பெறுகின்ற இந்த அபிவிருத்திகள், அதே போன்று இந்த நாட்டிலே இருக்கின்ற இந்த சமாதானமான சூழ்நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்காக தங்களுடைய பங்களிப்பினை வழங்க வேண்டும். அந்த நாடுகளுடைய தனிப்பட்ட அரசியல் லாபங்களுக்காக எமது நாட்டின் சகோதரத்துவம், எமது நாட்டின் சமத்துவம், எமது நாட்டின் அபிவிருத்தி, இந்த விஷயங்களிலே இந்த நாடுகள் அவசியமற்ற முறையிலே தலையீடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இலங்கையிலே வாழ்கின்ற சகல சமூகத்தினரும் தங்களுடைய வன்மையான கண்டனங்களை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மனிதாபிமான நடவடிக்கைகளின் போது இலங்கையின் சுகாதார சேவை உலக சுகாதார நிறுவனம் ஏற்றுக்கொண்டது. அன்று வடபகுதி மக்களுக்காக எமது வைத்திய சேவையினால் பங்களிப்பு வழங்கப்பட்டது. இவ்வாறு மனிதாபிமான நடவடிக்கையின் போது இடம்பெயர்ந்த மக்களுக்காக வடக்கில் பணியாற்றிய விசேட வைத்திய நிபுணர்கள் தெரிவித்தனர். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாடொன்றில் சர்வதேச சக்திகளால் இலங்கைக்கு மேற்கொள்ளப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் இவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர். இன மத பேதமின்றி அனைத்து மக்களும் தாயகத்துக்காக ஐக்கியப்பட வேண்டியதன் அவசியத்தையும் இவ்வைத்திய நிபுணர்கள் சுட்டிக்காட்டினர். இலங்கை மகப்பேற்று மருத்துவர் சங்கத்தின் விசேட வைத்திய நிபுணர்கள் இங்கு கருத்துக்களை முன்வைத்தனர். எங்களுக்கு இது தொடர்பாக பேசுவது கூர்மையுண்டு. நாங்கள் வைத்திய தொழிலை நாட்டுக்காக பயன்படுத்துகின்றோம். அகதி முகாம்களில் எவ்வித பிரசவ மரணங்களும் இடம்பெறவில்லை. உலகில் எந்த ஒரு அகதி முகாம்களிலும் இவ்வாறு நடந்திருக்காது. மாதம் ஒன்றுக்கு 300 குழந்தைகள் பிறந்தன. ஆகவே இலங்கை என்பது மக்களை நன்றாக பராமரிக்கும் நாடு என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். இந்த கேள்வியை கேட்க வேண்டிய தேவை தற்போது உள்ளது. நாங்கள் மக்களை விடவில்லை. எம்மிடம் இன மத குலபேதங்கள் இருக்கவில்லை. அரசியல் செல்வாக்கு எதிலும் காணப்படவில்லை. ஆகவே இதை சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் இதுதான். நான் 2009 ஏப்ரல் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை மெனிக் ஃபார்மில் தங்கியிருந்து சேவையாற்றினேன். நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிகபட்ச சேவையும் நாங்கள் சிறந்த சேவையை வழங்கி மக்களை பாதுகாக்க முற்பட்டோம். உலக சுகாதார நிறுவனம் எமது பணியை கண்காணித்தது. ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளரும் எமது பணிகளை அவதானித்தார். இலங்கை அரசாங்கமும் வைத்தியர்களும் அகதிகளுக்காக ஆற்றும் சேவையை அவர்கள் நேரடியாக அவதானித்தனர். இதற்கான சான்றுகளை நாங்கள் கொண்டிருக்கவில்லை. அப்படி ஒரு எதிர்பார்ப்பும் எம்மிடம் இருக்கவில்லை. ஆனால் ஒரு சிலரிடம் இதற்கான புகைப்படங்கள் வெளிநாடாக்கள் உள்ளன. அவர்கள் அதனை உரிய முறையில் பயன்படுத்தாதது துரதிருஷ்டவசமானது. அவற்றை தேவையானோர் தேவையான விதத்தில் பயன்படுத்தலாம். போர் நிறுத்தம் என்ற போர்வையில் புலி பயங்கரவாதிகள் அன்று கிழக்கில் நிராயுதபாணியான 600 போலீசார் படுகொலை செய்யும் போது போலி மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் எங்கிருந்தார்கள் என சம்பவத்தில் உயிர் பிழைத்த ஒரு போலீஸ் உத்தியோகத்தரான சாந்த ரணவீர கேள்வி எழுப்பியுள்ளார். அன்று பயங்கரவாதிகள் 600 போலீசாரை விளைச்சத்தனமான முறையில் படுகொலை செய்தனர். அதில் தப்பிப்பிழைத்த ஒருவராக நான் இருந்தேன். பயங்கரவாதிகள் அவர்களை கொலை செய்து தீயிட்டு கொளுத்தினார்கள். இதுபோன்ற விளைச்சத்தனமான செயல்பாடுகளை அன்று அவர்கள் மேற்கொண்டனர். 148வது போலீஸ் வீரர் தினத்தை முன்னிட்டு கல்கமுவ ராணுவ வீரர் இடைவுத்தூப்புக்கு அருகாமையில் இடம்பெற்ற வைபவத்தின் போதே உதவி போலீஸ் இன்ஸ்பெக்டர் சாந்த ரணவீர இதனை தெரிவித்தார். நடவடிக்கையின் போது உயிர் நீத்த மற்றும் ஊனமுற்ற போலீசாரின் பிள்ளைகளுக்கு பரிசில்களும் வழங்கப்பட்டன. முன்னாள் அமைச்சர் பாந்துல பஸ்நாயக்க, நிக்குவரட்டிய போலீஸ் அத்தியட்சகர் சந்தன அழகக்கோர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த சந்தர்ப்பத்தில் நாமும் நாட்டின் தேவைக்காக முன்னிற்கின்றோம் என ஜாதிக சேவக சங்கமய தெரிவித்துள்ளது. அதன் துணை ஏற்பாட்டாளரும் இலங்கை தேசிய பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் ஊழியர் சங்கத்தின் செயலாளருமான ஆனந்த பாலித்த இது தொடர்பாக கருத்து தெரிவித்தார்.
මේ වෙනකොට රටේ මතයක් මතුවලා තියෙන වැඩ කරන ජනතාව අතර ஜாதிக சேவக சங்கமியை ஏன் மௌனம் சாதிக்கின்றது என மக்கள் மத்தியில் ஒரு கருத்து நிலவுகின்றது. பயங்கரவாதத்தை ஒழிக்கும் சந்தர்ப்பத்தில் இந்த நாட்டு மக்கள் பயங்கரவாதத்தை ஆரம்பித்தவர்கள் யார் என்று கேட்கவில்லை. அந்த பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு அனைவரும் ஆதரவு வழங்கினார்கள். அந்த பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு தடையாக இருந்தவர்கள் தேச துரோகிகளாக கருதப்பட்டார்கள். அரசாங்கத்துடன் தொழில் மட்டத்தில் பல மோதல்கள் உண்டு. ஆனால் அமெரிக்கா தலைமையிலான மேற்கு நாடுகள் இந்த நாட்டை சீர்குலைப்பதற்கு முயற்சிக்கின்றன. இவ்வாறான ஒரு நடவடிக்கையின் போது ஜாதிக சேவக சங்கமிய தொழிலாளர் வர்க்கத்தினருடன் இணைந்து கொள்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் சகல பேதங்களையும் மறந்து நாட்டை பாதுகாப்பதற்கும் தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கும் வெளிநாட்டு சூழ்ச்சியிலிருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்கும் நாம் எமது முழு அளவிலான ஆதரவை வழங்குகின்றோம். වැඩබිමේ සමස්ත සේවකයන් සමග ජාතික සේවක සංගමයේ සමාජිකයන් கோட்டை ரஜமகா விகாரையில் இடம்பெற்ற இரட்டை கொலைச் சம்பவங்கள் தொடர்பாக சம்பவம் இடம்பெற்ற 12 மணித்தியாலங்களுக்குள் சந்தேக நபர்கள் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் அத்தியட்சகரும் போலீஸ் ஊடக பேச்சாளருமான அஜித் ரோஹன தெரிவித்தார். ඊයේ කෝට්ටේ රජමහා විහාරස්ථානයේ සිදුවූ භික්ෂු ඝාතනය සම්බන්ධයෙන් நேற்றிரவு கோட்டை ரஜமகா விகாரையில் இரட்டை கொலைகள் இடம்பெற்றுள்ளன. 2 பிக்குகள் இதில் மரணமடைந்துள்ளனர். இவர்கள் இருவருக்கும் வயது முறையே 80 மற்றும் 60 ஆகும். கூறிய ஆயுதத்தால் இவர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளனர். பிரேத பரிசோதனை இன்று இடம்பெறவுள்ளது. கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் சிலரை நாங்கள் கைது செய்துள்ளோம். கொலைக்கு பயன்படுத்திய வாகனம் ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் விசாரணைகள் இடம்பெறுகின்றன. விசாரணை முடிவில் கொலை தொடர்பான தகவல்களை எம்மால் தெரிவிக்க முடியும். ඒ අනුව දැනට තවදුරටත් පරීක්ෂණ පවත්වාගෙන යනවා. ஐக்கிய தேசிய கட்சியில் ஜனநாயகம் இல்லை என அக்கட்சியில் உள்ளவர்களை தெரிவிக்கின்றனர். ஐக்கிய தேசிய கட்சியின் மாகாண சபை உறுப்பினர் ஷிரா லக்தலக்கவின் கட்சி அங்கத்துவத்தை இடைநிறுத்தி கங்குடவில மாவட்ட நீதிமன்றம் வழங்கியுள்ள தடை உத்தரவு தொடர்பாக கருத்து தெரிவித்த மாகாண சபை உறுப்பினர் மைத்ரி குணரத்ன இவ்வாறு கூறியுள்ளார். இன்று ஐக்கிய தேசிய கட்சியில் ஜனநாயகம் இல்லை. ரணில் விக்ரமசிங்கே ஒரு சர்வாதிகாரியாக செயற்படுகின்றார். இந்த சர்வாதிகாரிக்கு எதிராக குரல் எழுப்பும் அனைவரையும் இக்கட்சியிலிருந்து ஒதுக்குவதே அவரது நோக்கமாகும். அதனை மேற்கொள்ள நாம் இடமளிக்க மாட்டோம். 148வது தேசிய போலீஸ் தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு பல்வேறு வைபவங்கள் நாடு முழுவதும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. மக்களின் உயிர்களையும் சொத்துக்களையும் பாதுகாக்கும் பிரதான நிறுவனமாக உள்ள போலீஸ் திணைக்களம் 1866ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கை பிரிட்டிஷ் காலனித்துவவாதிகளின் ஆட்சியின் கீழ் இருந்தபோது உத்துவன் கந்தே சரதியலுக்கு எதிராக நடாத்தப்பட்ட நடவடிக்கையில் ஈடுபட்ட போலீஸ் கான்ஸ்டபிள் சபான் துப்பாக்கி பிரயோகத்தில் உயிர் நீத்ததை நினைவு கூர்ந்து போலீஸ் வீரர்கள் தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. போலீஸ் கான்ஸ்டபிள் சபான் கடமையில் இருந்தபோது உயிர் நீத்த முதலாவது போலீஸ் உத்தியோகத்தர் ஆவார். இதனை அடிப்படையாக கொண்டு 1864ஆம் ஆண்டு முதல் வருடாந்தம் மார்ச் மாதம் 21ஆம் தேதி தேசிய போலீஸ் ஞாபகார்த்த தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. மாவட்டத்தில் உள்ள சபான் ஞாபகார்த்த நினைவு தோப்பிக்கு முன்னால் தேசிய போலீஸ் தின விசேட நிகழ்வுகள் இடம்பெற்றன. கேகாலை போலீஸ் அத்தியட்சகர் பிரிலால் தசநாயக்க தலைமையில் நிகழ்வுகள் இடம்பெற்றன. 148வது போலீஸ் ஞாபகார்த்த பிரதான வைபவம் போலீஸ் மாதிபர் என்கே இலங்கக்கோன் தலைமையில் போலீஸ் அதிரடிப்படை தலைமையகத்தில் உள்ள போலீஸ் நினைவு தூபிக்கு சமீபமாக இடம்பெற்றது. 1990ஆம் ஆண்டு கிழக்கில் நிராயுத பாணியான 600 போலீசார் புலி பயங்கரவாதிகளால் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் நினைவு கூறப்பட்டது. 148வது போலீஸ் வீரர் நினைவு தினம் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் அனுஷ்டிக்கப்பட்டது. மட்டக்களப்பு நகரில் மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் DWV சினவிரத்ன தலைமையில் நிகழ்வுகள் இடம்பெற்றன. உதவி போலீஸ் அத்தியட்சகர்களான லால் சினவிரத்ன, எஸ் ரத்னசூரிய உட்பட கடமையின் போது உயிர்நீத்த போலீசாரின் குழுவினர்களும் இதில் கலந்து கொண்டனர். விசேட அணிவகுப்பு மரியாதையும் இடம்பெற்றது. கடமையின் போது உயிர்நீத்த போலீசாரை கௌரவித்து போலீஸ் நினைவு படிக்கத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. படுவாங்கரையின் தாண்டியடியில் விசேட அதிரடிப்படையினரால் உயிர்நீத்த போலீசாருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. தாண்டியடி முகாமின் பதில் பொறுப்பு அதிகாரி SM பிரேமச்சந்திர தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள், உயிர்நீத்த போலீசாரின் உறவினர்களும் கலந்து கொண்டனர். மன்னார் போலீஸ் தலைமையக காரியாலயத்திலும் போலீஸ் தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. மன்னார் போலீஸ் தலைமையகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் மன்னார் பிரதேச செயலாளர் ஸ்டன்லி டிமெல், வலய கல்வி பணிப்பாளர் ஹிஜான் உட்பட அரசு திணைக்கள உத்தியோகத்தர்களும் இதில் கலந்து கொண்டனர். மன்னார் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி துஷார தலுவத் தலைமையில் நடைபெற்ற போலீஸ் வீரர் நினைவு தின வைபவத்தில் கடமையின் போது உயிர்நீத்த போலீசாரின் உறவினர்களுக்கு பரிசில்களும் வழங்கப்பட்டன. விளம்பர இடைவெளியை அடுத்து வெளிநாட்டுச் செய்திகளை எதிர்பாருங்கள். பிரான்ஸ் யூத பாடசாலை ஒன்றின் மீது அல் கைதா உறுப்பினர்களை தாக்குதல் நடாத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
பிரான்சின் யூத பாடசாலையொன்றின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 7 பேர் உயிரிழந்தனர். சந்தேக நபர் அல் கைதா அமைப்புடன் தொடர்பட்டவர் என பிரான்ஸ் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த திங்கட்கிழமை மேற்கொள்ளப்பட்ட இத்துப்பாக்கி பிரயோகத்தில் யூத தேசிய பாடசாலையின் 3 மாணவர்களும் ஆசிரியர் ஒருவரும் 3 பாதுகாப்பு உத்தியோகத்தர்களும் உயிரிழந்தனர். சந்தேக நபரை கண்டுபிடிப்பதற்காக நேற்றிரவு மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போது சந்தேக நபருக்கும் போலீசாருக்கும் இடையே துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளது. தப்பிச் சென்ற சந்தேக நபரை கைது செய்வதற்கு தொடர்ந்தும் தேடுதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. இத்துடன் எமது செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த செய்தி அறிக்கையை இரவு 8 மணிக்கு வசந்தம் தொலைக்காட்சியில் எதிர்பாருங்கள். வணக்கம்.